இப்போ நம்ம புடவைக்கு பால்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். நம்ம பால்ஸை நேராக வைத்து அங்கே ஒரு ஊசி குத்திக்குங்க. இந்த முனையில் ஊசியை குத்தி இந்த பக்கம் இந்த கீழே பாட்டில்கிட்ட நம்ம நல்லா பொறுமையாக தையல் போட்டுக்கணும் வர வேண்டியது தான். பொறுமையாக சரி பண்ணி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்படாமல் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. தையல் உழுதான்னு பின்னாடி திருப்பி பார்க்க வேண்டும். நம்ம சரி பண்ணி அழகாக பொறுமையாக தச்சுக்கின்னு வரணும். அதேமாரி பால்ஸ் நம்ம புடவைக்கு வாங்கும்போது நல்ல பால்ஸாக பார்த்து வாங்கணும். இந்த விலை வசந்ததெல்லாம் வாங்குவாங்க சிலர், எனக்கு காட்டன் வேணும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் வந்து சுருங்கும். கொஞ்சம் பாலிஸ்டர் கலந்த காட்டன் வாங்கினா தான் நமக்கு அந்த துவைச்சோம்னா துணி வந்து பால்ஸு சுருங்காமல் புடவையோட நல்லா அழகாக இருக்கும். காட்டன் பால்ஸ்லாம் வாங்கினா அது துவைச்சோம்னா சுருங்கும் அந்த துணி. அப்போ என்ன பண்ணும், புடவையும் சேர்ந்து சுருங்கும். பால்ஸு சுருங்குச்சுன்னா இந்த புடவை பால்ஸும் புடவை பார்டரும் சேர்த்து சுருங்கு. அதனால் பார்த்து பால்ஸ் வாங்கி தைக்கணும். இந்த பாருங்க, நான் எண்டில் வரப்போகிறேன். அப்போது என் விரலை பாருங்கள், நான் எப்படி திருப்புறேன்னு. அந்த பாருங்கள், நான் அந்த பால்ஸை விடலை, சரி சமமாக வச்சுக்கிட்டேன். பொறுமையாக புடவைய திருப்புங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? உங்களுக்கு சரியாக தெரியலனா எனக்கு சொல்லுங்கள், நான் கரெக்டாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். என் கையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? என் கையை பார்த்தீங்களான்னா, என் கையை அழகாக கேட்கல, அந்த புடவையை நான் எப்படி கையை வச்சு பிடிச்சிருக்கேன் அதைத்தான் நான் கேட்குறேன். பால்ஸ் அடித்து முடிக்க போகிறேன். நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஊசி குத்திருப்போம், அந்த ஊசியை கவனமாக பார்த்துக்குங்க, ஏன்னா மிஷினில் பட்டால் ஊசி உடையும். எடுத்தாச்சு.
ரஃப் அடிக்கணும் லாஸ்ட்டாக. அவ்வளோதான், புடவைக்கு ஃபால்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்போது நம்ம அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? புடவை ஃபால்ஸ் வைத்ததுக்கப்புறம் இந்த புடவைய பாருங்கள், எப்படி இருக்குது, சுருக்கம் இல்லாமல் இருக்கா? இப்படி தான் புடவைக்கு ஃபால்ஸ் வைக்கணும். பாருங்கள், சுருக்கம் இருக்கா? இல்லை. நம்ம அயன் பண்ண மாதிரி அழகாக இருக்கா? இப்படி தான் ஃபால்ஸ் தைக்கணும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.